ஹாய் விவாஸ், முருங்கைக்காய் பச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 முருங்கைக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீஸாக. அப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்படியே பார்த்துட்டே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். எல்லா வீடியோவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? இதெல்லாம் பச்சடி பண்ண போகிறேன். கடாயை வச்சுருக்கேங்க. அதில் ஆயிலு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம சேனலில் வேறு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. உடனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் இப்போ வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே கருவேப்பிலை, இந்த 3 நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும்போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? டேஸ்டியாக இருக்கும். நல்லா வணக்குங்க. கை எடுக்காமல் வணக்கிட்டே இருங்க. நல்லா வணங்கிட்டுருக்கு. நல்லா சூப்பராக வணங்குது பாருங்கள். ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. சூப்பராக ஃப்ரை ஆகுது. வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், பாருங்கள், குத்தி குத்தி விட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து முருங்கைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணியாச்சு. அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதில் என்னென்ன சேர்த்திருந்தோம்: தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பரு. இது 3 நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டோம். அது பாருங்கள், சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுவேன் பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிட்டாங்களா? இது வந்து நம்ம ஆந்திரா டிஷ்ஷு வந்து பச்சடி. சரிங்களா? தெலுங்கானா. சரிங்களா? நல்லாயிருக்கும் பாருங்கள். பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம எடுத்து ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து ப்ரெசன்ட் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான், சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ விவாஸ்.